அட டோலு போலு, காளியா எங்க போனா? ஆளையே காணோம். அவன் எங்க போயிருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா? படுக்கையில நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கான். ஏன் அவன் நல்லா தானே இருக்கான்? உடம்புல இருக்கிற எலும்பெல்லாம் உடைஞ்சு போயிருக்கு. வாங்க வாங்க, போய் அவனை பார்த்துட்டு வருவோம். காளியா எங்க இருக்க? இந்த நிலைமைக்கு யார் ஆளாக்குனது? என்னுடைய சிகப்பு பூ பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. ரெண்டு பேரும் இங்க இருந்து போங்க. எதுக்காக எனக்கு கோவத்தை வர வைக்கிறீங்க? இப்போ உங்க ரெண்டு பேருக்கிட்டையும் பேச எனக்கு இஷ்டமே இல்ல. தலைவர் நம்ம ரெண்டு பேரையும் ரொம்ப திட்டுறாரு இல்லையா? அவரை ஒரு வழி பண்ணணும்னு என் மனசு சொல்லுது போலு. அங்க பாரு, பைல்வானுடைய தோட்டத்துல இருக்கிற சிவப்பு பூ மாதிரியே அது இருக்கு. இந்த பூவை எடுத்துக்கிட்டு போய் நம்ம தலைவர் கையில நாம கொடுத்துருவோம். என்ன நீங்க ரெண்டு பேரும் மறுபடியும் வந்திருக்கீங்க? காலையில உங்ககிட்ட சண்டை போட்டது எங்களுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அதனாலதான் நாங்க உங்களுக்கு இந்த பூவை கொடுத்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வந்திருக்கோம். சரி சரி, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன். என் தோட்டத்தில் இருக்கிற பூவை பறிச்சவன நான் சும்மா விட போறதில்ல. வலிக்குது. நாம பண்ண தப்புனாலதான் பைல்வான் தலைவரை அடிச்சிட்டான். அந்த பைல்வான் நம்ம தலைவரை இப்படி போட்டா அடிப்பான். சரி, இப்ப என்ன பண்றது? நாம போய் நம்ம தலைவருக்கு ஒரு அற்புதமான கிஃப்ட வாங்கிட்டு வரலாம். அத பார்த்ததும் நம்ம தலைவர் சந்தோஷப்படுவாரு, சீக்கிரமா குணமடைஞ்சிருவாரு. என் அன்பான தலைவர் சீக்கிரமா குணமாயிடணும். கண்டிப்பா நம்ம தலைவர் சந்தோஷப்படுவாரு. ஏய் போலு, அங்க பாரு, எவ்வளவு பெரிய தர்பூசணி. கொஞ்சம் அவரு சாப்பிடுவாரு, கொஞ்சம் நாம ரெண்டு பேரும் சாப்பிடலாம். நான் உங்களுக்கு இந்த தர்பூசணியை விற்க மாட்டேன். சரி சரி, நாங்க தலைவர் கிட்டயே சொல்லிடுறோம். நீ தர்பூசணி தரலன்னு சொல்லிடுறோம். ஓ, முதல்ல நீங்க சொல்லிருக்கலாம்ல. எடுத்துட்டு போங்க, தலைவருக்காக நீங்க எடுத்துட்டு போங்க. போங்க போங்க. வா தூக்கு. தலைவா, எங்களை தலைவர் தான் இங்க அனுப்பி இருக்காரு. எங்கன்னு கேக்குற நீனு? தர்பூசணி எங்க இருக்கு? இப்பதானே ரெண்டு பசங்க வந்து அந்த பாஸ்வேர்ட சொன்னாங்க. தலைவருக்கு தர்பூசணியை குடுன்னு சொன்னாங்க. எங்க? இதுல என்ன இருக்கு? முதல்ல இத சாப்பிடுங்க தலைவா. தர்பூசணியா? மரியாதையா அந்த தர்பூசணியை எங்க கிட்ட கொடுத்துருங்க. இப்ப தர்பூசணி இல்ல, லட்டு சாப்பிடுறதுக்கான நேரம். அந்த தர்பூசணி விட மாட்டேன். எங்க ஓடுற? பூக்களை பறிச்ச ஒன்ன நான் சும்மா விட மாட்டேன். எனக்கா? வா போகலாம். தலைவருக்காக இன்னொரு கெட் வெல் சூன் கிஃப்ட நாம வாங்கிட்டு வருவோம். என்ன, கிளம்புவோமா?
பசங்களா, இன்னி தொட்டு நீங்க எல்லாரும் என்னோட சிஷ்யர்கள். இந்த சேப்ப முண்டை இடுப்புல கட்டுங்கோ. பசங்களா, களரி பயிற்சி எடுக்கும்போ தேகத்துல சக்தி மட்டும் இருந்தா போதாது, எப்பவும் எச்சரிக்கையா இருக்கிறது ரொம்ப அவசியம். அதனால ஆத்தியத்துல இந்த பயிற்சி உங்களுக்கு எல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கலாம். அப்படியெல்லாம் எதுவும் இல்ல குரு. உங்களுக்கு எங்களை பத்தி எல்லாம் தெரியாது. எங்க திறமைய பார்த்தா ஆச்சரியப்பட்டு போயிடுவீங்க. எங்களுக்கும் பல கலைகள் எல்லாம் தெரியும். இப்போ நாங்க என்ன செய்யணும் அதை மட்டும் சொல்லுங்க. சரி, இப்போ ஒண்ணு பண்ணு. டைவடிச்சு ஒரு கிக்கடி. போதுமா? இது போதாது. மேல, இன்னும் மேல. அதோ அத காலால தொடணும். போச்சு போ. இதை என்னால கூட செய்ய முடியல. பயிற்சி, இன்னும் பயிற்சி வேணும். உங்க எல்லாருக்கும் நிறைய பயிற்சி தேவைப்படும். தேகம் இப்படிதான் நல்லா வளைஞ்சு கொடுக்கணும். நீங்க தாவி குதிக்கும் போது கூட உங்க கவனம் தரைமேலேயே இருக்கணும். இந்த பூமியில யாரு ரொம்ப நல்லா சண்டை போடுவாங்க? அவங்களுக்கு சண்டை இயற்கையிலேயே தெரிஞ்சிருக்கும். அவங்களுக்கு யாரும் கத்து கொடுக்கறது இல்ல. ஒருவேளை மிருகங்கள்? சரியா சொன்ன. மிருகங்களோட குணங்களை நீங்களும் கத்துக்கணும். நீங்க காட்டு பண்ணி மாதிரி பதுங்க கத்துக்கணும். இப்படி யானை மாதிரி நிக்கணும். அப்புறம் பூனை மாதிரி, சிங்கம் மாதிரி, பாம்பு மாதிரி, கோழி மாதிரி, மயில் மாதிரி, அப்புறம் குதிரையாவும் மாறணும். இனிமே நீ ஆயுதங்களை பயன்படுத்த கத்துக்கணும். ஆயுதத்தையும் தேகத்தோட ஒரு அங்கம் மாதிரி தான் நீ பயன்படுத்தணும். அதுதான் இந்த பயிற்சிக்கு ரொம்ப முக்கியம். உன்னோட கை கால்களை நீ எப்படி அசைக்கிறியோ அதே மாதிரி கையில இருக்கிற ஆயுதத்தையும் உன் மூளைய பயன்படுத்தி அசைக்க கத்துக்கணும். எதிரி தாக்க வரும்போது இப்படிதான் தடுக்கணும். இப்படிதான், புரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த சாதாரண முண்டு கூட உனக்கு ஒரு ஆயுதமா இருக்கணும். மகாராஜா சின்மயிகா கிட்ட இருந்து தகவல் வந்திருக்கு. கூடிய சீக்கிரமே உற்சவம் ஆரம்பிக்க போகுதா. உங்க எல்லாரையும் உடனே கிளம்பி வர சொன்னாரு.
பீம் ஜெகோ இன்னும் கொஞ்சம் வேகமா போங்க. எப்படியாவது நாம ஜெயிச்சே ஆகணும். ஜெயிக்கிறத பத்தி அப்புறம் யோசிக்கலாம். கொஞ்சம் எட்டி அந்த தலைப்பாக்கட்டு தலையினுங்கள பாருங்க. ரெண்டு பேரும் பின்னாடி என்ன தூங்குறீங்களா? போட்டு நகரவே மாட்டேங்குது. துடுப்பு தண்ணியில பட்டாதானே பாருங்க. நாங்க துடுப்ப காத்துலயே தான் ஆட்டிட்டு இருக்கோம். என்னாச்சு? இப்பவும் எதுக்காக தூங்கிக்கிட்டு இருக்கீங்க? சீக்கிரம் ஆரம்பிங்கன்னு சொல்றேன்ல. என்ன பண்றீங்க? கொஞ்சம் வேகமா ஆகட்டும்.